ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், டைம் சேஞ்ச் இந்த ஒரு கேள்வி தான் இப்போ ஆடியன்ஸ் மத்தியில் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஒரு 3 வாரமாக வந்துட்டு நோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முழு ட்ரூத் ரிவியூலே வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலில். இதெல்லாம் வந்துட்டு ஒரிஜினலில் 200+ எபிசோட்ஸ்க்கு மேலே தான் வரும். பட் இவங்க வந்துட்டு வித்தின் ஒரு 100 எபிசோட்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்து என்ன ஸ்டோரி இப்போ அவங்க கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி தான் நமக்குள்ளேயும் எழுது. ஸோ என்ன வேணாலும் ஸ்டோரி கொண்டு வரலாம், எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். பட் ஒரிஜினலாக நம்ம பிளான் பண்ண வச்ச ஸ்டோரியே நம்ம இவ்வளோ கொண்டு வந்து டிஆர்பி வரலன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன வேறு பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி சேனல் சைட்லேருந்து கண்டிப்பாக ப்ரொடக்ஷனை கேட்பாங்க. ஸோ இன்னுமே வந்து டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகலை வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல். இதனால் 2 சீரியல் எஃபெக்ட் ஆகுது. ஒன்று பனிவிழு மலர்வனம், இன்னொரு பக்கம் மகாநதி சீரியல். ஸோ இதுக்கு சேனல் என்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்வி தான் இருக்குது. இப்போதைக்கு இதே நிலைமை இந்த வாரம் டிஆர்பியில் கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் பனிவிழு மலர்வனம் சீரியலை 6:30க்கு மாற்றிட்டு வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலை 6 o'clock வந்து டைம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இங்கே 6:30 அது ஒன்றும் வாங்கலை. 6 o'clock போய் என்ன வாங்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 6:30 ஸ்லாட் ஆச்சு ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சேனல் பிளான் பண்ணுவாங்க. இது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை பொறுத்து இன்னும் ஒரு 1 வீக்குள்ளேயே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் என்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பனிவிழு மலர்வனமுக்கு நல்ல ஒரு ஆடியன்ஸ் ரீச் இருக்குது. இன்னுமே வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டருக்குமே செப்பரேட் ஃபேன் பேஸ் அவங்களுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு அவங்க ஸ்டோரியுமே ஓரளவுக்கு உற்று நோக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஆன்லைனுமே நல்ல ஒரு ரீச் கிடைக்குதுன்னு சொல்லும்போது ஏன் 6:30 போட்டால் இப்போ 1.9 ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்குறாங்க, அதை 6:30 போட்டாங்கன்னா ஏன் ஒரு 3+ ரேட்டிங்ஸ் வாங்க மாட்டாங்களா அப்படின்னு சேனல் கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஏன்னா இவங்க அந்த 3+ கூட அப்பப்போ வாங்குறது இல்லை அப்படிங்கிறது பெரிய வருத்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கப்புறம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலுமே ஸ்டோரி கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் நெருக்கிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த வில்லியை மட்டும் பாசிட்டிவாக மாற்றிட்டாங்கன்னா அங்கே எங்கெங்கே வேறு ஸ்டோரி இருக்குது அப்படின்றது தான். ஸோ பார்ப்போம் டீம் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா பிரவீன் மேனன் சார் இருக்கிறது தான் அந்த சீரியலில் ஒரு பெரிய ஹோப்பே. அதை தவிர மற்றபடி எந்த ஒரு இதுவுமே அந்த சீரியலில் கிடையாது. மேபி பிரவீன் மேனன் சார் கொஞ்சம் விட்டு கொடுத்தாரா நல்லாயிருக்கும். 6 o'clock இல்லை ஆஃப்டர்நூனோ இல்லைன்னா சீரியல் அட்லீஸ்ட் சென்ட் பண்ணிக்கலாம். திரவியம்காச்சும் வேறு ஒரு ப்ராஜெக்டாச்சும் கொடுக்கலாம். ஏன்னா அவருக்கு கம்பேக் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த ஒரு சீரியல் இது. இதில் போயிட்டு அந்தளவுக்கு ரீச் இல்லைன்னு சொல்லும்போது ஆடியன்ஸுமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீக்குள்ளே நமக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் கிடைச்சிடும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.